திருப்தி இல்லாதனால தமிழ்நாடு முழுக்கும் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று இன்றைக்கு நடக்கவை அத்தனையும் நாம பட்டியலிட முடியும். இன்னைக்கு தேமுதிக என்றால் ஏதோ பேரம் வாங்குறாங்க, பேரம் நீங்களே இப்ப சொல்றேன், ஆல் பிரஸ் அண்ட் மீடியா எந்த பேரத்துக்கும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிக தான் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம் என்பதை நான் உறுதியோட பெருமையோட தைரியத்தோட இந்த பிரஸ் மீட்ல பதிய வைக்கிறேன். அனைத்து சோசியல் மீடியா, ஆல் பிரஸ் பீப்புள், இதை உங்களுக்காக தான் நான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் பேரம் பேரம் பேரம், இதை தவிர வேற ஏதாவது குற்றம் சொல்ல முடியாது என்ற சூழ்நிலையில் இதை மட்டுமே நீங்க தேமுதிகவை முன்னிலைப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படியெல்லாம் ஒரு புனிதரை, ஒரு உன்னதமான தலைவரை, ஒரு புனிதமான ஒரு கட்சியை களங்கப்படுத்தினீர்களோ உங்களுக்கான பதில் தான் இது. ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும், ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு விசுவாசமாக தர்மத்தோட நாம் கிடைத்த ஒரு சீட்டானாலும் உண்மையாக இருக்கின்ற கட்சி தேமுதிக. ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்கு என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி துணை முதல்வரை கொடுத்திருப்பார். இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அத்தாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல, 2011 அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக. 2026 தேர்தல் முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட்டணியில பயணிச்சோம். நான் இன்னைக்கு கேட்கிறேன், அண்ணன் எடப்பாடியார், இது வரைக்கும் நான் பேசல. இது மாவட்ட செயலாளர் மீட்டிங், தலைமை கழகத்தில் நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம். 2024 அதிமுக கூட எந்த கட்சி அன்னைக்கு உங்க துணை நின்றார்கள்? இதை அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் எனக்கு பதில் சொல்றோம். அன்னைக்கு கூட்டணியில இருந்து எல்லாரும் தங்கள் சுயநலத்துக்காக உங்களை விட்டு ஓடனாங்கல்ல, நாங்க கூட்டணி தர்மத்தை மதிச்சோம்ல. உங்க கூட அன்னைக்கு நின்ன ஒரே கட்சி தேமுதிக. வேற யாருங்க கூட நின்னாங்க? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்மளுடைய மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று சொல்லி அங்க கூட்டணி அமைங்க. 2014 முதல் கூட்டணி வைத்தது கேப்டன் மோடி அவர்கள். முதல் முறை பிரதமராக வந்தபோது பட்டி தொட்டி எங்கும் அந்த தாமரை சின்னத்தை கொண்டு சென்று சேர்த்தவர் கேப்டன் அவர்கள். ஆனால் நாம் கொண்ட அந்த கொள்கையின்படி, எங்கள் கழகத்தின் விருப்பத்தின்படி, ஏன் நாம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்கு என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி துணை முதல்வரை கொடுத்திருப்பார். இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அத்தாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல, 2011 அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள்
பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக. 2026 தேர்தல் முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட்டணியில பயணிச்சோம். நான் இன்னைக்கு கேட்கிறேன் அண்ணன் எடப்பாடியார், இது வரைக்கும் நான் பேசல, இது மாவட்ட செயலாளர் மீட்டிங், தலைமை கழகத்தில் நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம். 2024 அதிமுக கூட எந்த கட்சி அன்னைக்கு உங்க துணை நின்றார்கள்? இதை அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் எனக்கு பதில் சொல்றோம். அன்னைக்கு கூட்டணியில இருந்து எல்லாரும் தங்கள் சுயநலத்துக்காக உங்களை விட்டு ஓடனாங்கல்ல, நாங்க கூட்டணி தர்மத்தை மதிச்சோம்ல. உங்க கூட அன்னைக்கு நின்ன ஒரே கட்சி தேமுதிக. வேற யாருங்க கூட நின்னாங்க? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்மளுடைய மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று சொல்லி அங்க கூட்டணி அமைக்க 2014 முதல் கூட்டணி வைத்தது கேப்டன் மோடி அவர்கள். முதல் முறை பிரதமராக வந்தபோது பட்டி தொட்டி எங்கும் அந்த தாமரை சின்னத்தை கொண்டு சென்று சேர்த்தவர் கேப்டன் அவர்கள். ஆனால் நாம் கொண்ட அந்த கொள்கையின்படி எங்கள் கடகத்தின் கட்சிக்காரங்க கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்திருப்பார். இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. கட்சி பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில தற்போது செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிரேமலதா விஜயகாந்த் முன்வைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிக அளவில் இருக்கிறது, ஆட்சிக்கு வந்து சில நாட்களிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என தமிழக வெற்றி கழக அரசின் மீது தற்போது பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல அமைச்சர் பதவிக்காக எல்லோரும் தாவேகாவை கட்சியை நோக்கி ஓடுகிறார்கள் என்று பிரேமலதா விமர்சனம் வைத்திருக்கிறார். நான் நினைத்திருந்தால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்திருப்பேன். தேமுதிக பதவிக்கோ அந்த பொறுப்புக்கோ ஆசைப்படவில்லை என பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவருக்கும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு, தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அந்த சோஃபா செட்டுக்கும் பெட்டிக்கும் வந்து தாம் ஆசைப்படவில்லை எனவும், நான் சொல்லியிருந்தால் விஜய் துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்திருப்பார் என்று தற்போது பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலே பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் பதவிக்காகவோ எந்த ஒரு பொறுப்புக்காகவோ தாவேகா பக்கம் தேமுதிக செல்லவில்லை. எனவே ஒரே வார்த்தையில் நான் சொல்லியிருந்தால் விஜய் என் வீடு தேடி வந்து துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்திருப்பார் என்று பிரேமலதா விஜயகாந்த் தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.